அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அபுல் ஹசன் பாக்கவி. நான் வண்டலூர் இருந்து வரேன். தொழுகைக்கும் தொப்பிக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா தொழுகையில ஒரு சுன்னத்தான் தொப்பி. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத்துடைய பள்ளிவாசல்கள்ல தொப்பி அணியாதவர்கள் இங்க உள்ள வரக்கூடாது அப்படின்லாம் போர்டு போட்டிருக்கிறாங்களே. அப்படி பார்த்தோம்னா எத்தனையோ சுன்னத்துக்கு மாற்றமான விஷயங்கள் இருக்கு. தாடி வைக்காதவங்க இருக்கிறாங்க, வட்டி வாங்குறவங்க இருக்கிறான், அவன்லாம் பள்ளிவாசல் வரக்கூடாதுன்னு போர்டு போடலாம்ல. ஏன் தொப்பி போடாதவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி இல்லைன்னு சொல்லி போர்டு போடுறாங்க? இது என்ன நியாயம்? இது என்ன? இதுக்குள்ள விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. தொப்பிக்கும் இஸ்லாத்திற்கும் மத்தியில சம்பந்தம் இருக்கு, தொப்பிக்கும் தொழுகைக்கும் மத்தியிலும் சம்பந்தம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ்லாத்துக்கும் தொப்பிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபர்கு மா பைனனா வ பைனல் முஷ்ரிகீன் அல் அமாயிமு அலல் கலானிசி. நமக்கும் இறை மறுப்பாளர்களான முஷ்ரிக்கீன்களுக்கும் மத்தியில் இருக்கிற வெளிப்படை வேறுபாடு தொப்பிக்கு மேலே தலைப்பாகை அணிவது. திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் அரபு நாட்டுல இஸ்லாம் வர்றதுக்கு முன்னால எல்லாருமே தலைப்பாணிஞ்சு தாங்க இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுடைய தட்பவெட்ப நிலைக்கு தகுந்தவாறு ஆடைகள் அமையும். இன்றைக்கு நம்ம நாட்டில் கூட ராஜஸ்தான் மாநிலத்துக்கு போனா தெரியும், அங்க இருக்கவங்க பெரிய தலப்பா கட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்குள்ள சூழ்நிலை பாலைவன பகுதி. அரபு நாட்டிலும் அப்படித்தான். இப்ப எல்லாம் தலப்பா அணிகிற பழக்கம் அரபு மக்கள் மத்தியில இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை கொண்டு வர்றாங்க, சில பேர் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இப்ப எல்லோருமே தலப்பா அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றவர்களும் தலப்பா, இஸ்லாத்தை ஏற்காதவர்களும் தலப்பாகை. இப்ப இந்த நேரத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் வித்தியாசத்தை உண்டு பண்ணணும் ட்ரெஸ் அமைப்புல அப்படின்னு விரும்பினாங்க. அப்பதான் சொன்னாங்க, தொப்பிக்கு மேலே தலப்பாக அணிங்க. அப்போ இஸ்லாமியர்கள் தொப்பி அணிந்து அப்புறம் தலப்பா அணிந்தார்கள். அப்ப இஸ்லாத்திற்கும் தொப்பிக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுறது. திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலான கட்டங்களில் அவர் தொப்பி அணிந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத ஒரு ஹதீஸ் நமக்கு காட்டுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த ஒரு தியாகியினுடைய சிறப்பை பத்தி சொல்றாங்க. அந்த தியாகியினுடைய படித்தரத்தை இறைவன் மறுமையிலே உயர்த்தி விடுவான். எந்த அளவுக்கு தெரியுமா? மற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய தலையை உயர்த்தித்தான் அவரை பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு மேலே இருப்பார். எப்படி பார்ப்பார்கள்? இப்படித்தான் ஹாக்கதா என்று செய்து காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் அணிந்திருந்த தொப்பி கீழே விழுந்தது. ஹத்தா வகாத் கலன்சுவத்துஹு, அந்த தொப்பி கீழே விழுந்துச்சு. அந்த நேரத்தில் இப்படி தலை உயர்த்தி காட்டின போது திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தொப்பிக்கு மத்தியிலே சம்பந்தம் உண்டு என்பதை நம்ம இந்த ஹதீஸ் மூலமா தெரிகிறோம். இதுவெல்லாம் சாதா கட்டத்துல. தொழுகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி அணிந்திருக்கிறார்களா? ஆம், அணிந்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் போது ஒரு சில கட்டங்கள்ல தான் தொப்பியை கலட்டி கீழே வைப்பாங்க. எப்ப தெரியுமா? தொழுகைக்கு முன்னால சுத்திர ஒரு தடுப்பு வைப்போம்ல, அதுக்கு ஏதாவது பொருள் இல்லைன்னு சொன்னா தொப்பியை கலட்டி வச்சுவிட்டு தொழுவாங்க. இது இப்னு அசாக்குங்கிற ஹதீஸ் கிதாபுல பதிவு செஞ்சிருக்குங்க. இப்ப இந்த ஹதீஸ் நம்ம என்ன புரிகிறோம்? அந்த தடுப்பு வைப்பதற்காக மட்டும்தான் கலற்றி வைப்பார்கள் தொழுகையின் போது என்கின்ற போது மற்ற எல்லா தொழுகைகளிலும் அவர்கள் தொப்பி அணிந்திருக்கிறார்கள். புரியுறமா இல்லையா? இது சாதாரண உங்களுக்கு புரியும். ஆனா இந்த வஹாபிகள் வேறு விதமா புரிவாங்க. அது என்ன தெரியுமில்ல? என்ன நாங்க தொப்பி போட்டதுக்கு ஆதாரம் கேட்கிறோம், நீங்க கலட்டி வச்சாங்கன்னு சொல்றீங்க அப்படிம்பாங்க. எப்படி புரிய வேணுமோ அப்படி புரியாதனால. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆளை பத்தி கேட்கிறோம், இவர் எப்போதெல்லாம் கண்ணாடி போடுவாருங்க? அதுக்கு ஒரு ஆள் பதில் சொல்றாரு, இந்த குளிக்கும் போது தாங்க கலட்டி வைப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி நம்மளாம் புரியுவோம்? குளிக்கும் போது தான் கட்டி வைப்பாருன்னா என்ன புரியுங்க? மீதி எல்லா நேரங்களிலும் அவர் போட்டு கண்ணாடி போட்டுப்பான்னு தானே அர்த்தம். இந்த வஹாபிகள் வந்து என்ன தெரியுமா கேட்பாங்க, என்ன நான் கண்ணாடி எப்போ போடுவான்னு கேட்கறேன், நீங்க கலட்டி வைக்கிற பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா புரிய தெரியாம இப்படி இவங்க வழங்குறதுனாலதான் ஹதீஸ் அப்படி வழங்கிட்டாங்க. ஒரு சில கட்டங்களில் கலட்டி வைத்தார்கள் அப்படிங்கும் பொழுது மீதமுள்ளவர்கள் அணிந்திருக்கிறாங்கிறது வெள்ளிடை மலை. இதெல்லாம் விளக்க தேவையில்லை, சின்ன பிள்ளைக்கு சொன்னா தெரியும். ஏன்னா அவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால ஒப்புக்கொள்ள முடியாது. அதனால என்னென்ன போட்டாங்கன்னு என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. சில கட்டங்கள் மட்டும்தான் கலட்டி வைத்திருக்கிறார்கள். குளிக்கும் போது மட்டும்தான் கண்ணாடியை கலட்டி வைப்பார் அப்படி சொன்னாலே மற்ற நேரங்களில் அவர் கண்ணாடியை போட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்தினுடைய அந்த நிழலை மிதிக்காதவங்களுக்கு கூட தெரியும். அவ்வளவு சிம்பிளான வாசனை இது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் போதும் அவர் தொப்பி அணிந்தே தொழுதிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப தொழுகைக்கும் தொப்பிக்கும் சம்பந்தம் உண்டு அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின்,
நீங்கள் தொழுகைக்கு பள்ளிக்கு வந்தால் அலங்காரத்தோடு வாருங்கள்ங்கிறான்ல. மொட்டை தொழிலாளர் வந்தா அது எப்படி அலங்காரம்? இப்ப இறைவனுடைய சொல்படி பார்த்தாலும் தொப்பி அணிந்து கொண்டு அலங்காரத்தோடு வர வேண்டும். அடுத்து இப்ப பள்ளிவாசல போர்டு போட்டிருக்காங்கல்ல, தொப்பி அணியாதவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம். தொப்பி போடாம தொழுதான் தொழு கூட தானே செய்யும். ஏன் இந்த போர்டை வச்சுங்க? எவ்வளவு தப்பு பண்ணவெல்லாம் பள்ளிக்கு வர்றானே, வட்டி வாங்குறான் வர்றான், தாடி வைக்கிறான் வர்றான், மற்ற தவறு செய்யக்கூடிய வர்றான், அவெல்லாம் வரக்கூடாதுன்னு எழுதி வைக்கல அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சு கொள்ளணும், பள்ளியிலே ஒரு போர்டு வைக்கப்படுகிறது என்றால் அது பள்ளி சம்பந்தப்பட்ட சட்டங்கள் சம்பந்தமாக அப்படின்னு புரியணும். பொதுவானதல்ல. பள்ளிக்கு ஒரு போர்டு, ஆனால் பள்ளி சம்பந்தப்பட்டதுதான். பள்ளி சம்பந்தப்பட்டதுக்குன்னு ஒரு சட்டம் போடலாங்கிறத நபி நாம ஸல்லல்லாஹு அவங்களே அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப இந்த வஹாபில கேள்வி வைக்கிறாங்கல்ல, என்னங்க வட்டி வாங்குறவெல்லாம் பள்ளிக்கு வரக்கூடாது சட்டம் போடல, நீங்க தொப்பி போட வரக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படி கேட்கிறாங்கல்ல. இது யதார்த்தத்தில் வஹாபில் கேட்கிற இந்த கேள்விகள், ஏன்னா அந்த அவர்கள் கேட்கிற கேள்வியை தான் நம்ம சகோதரர் வச்சுட்டு போனாங்க. ஏன்னா அவங்களும் நமக்குள்ள இருக்கக்கூடியவங்க தான், அவங்களுடைய கேள்விங்க வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த கேள்வி இருக்குதே, அந்த கேள்வி யதார்த்தத்தில் நபி நாம ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்தே கேட்கிற மாதிரி தான். எப்படி? ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, இந்த வெள்ளை பூண்டு சாப்பிட்டவங்க, வெங்காயம் சாப்பிட்டவங்க சமைக்காம ஃபலா யக்ருபன்ன மஸ்ஜிதனா, நமது பள்ளிக்கு வர வேண்டாம் என்று நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி தடுத்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. காரணத்தையும் சொன்னாங்க, எந்த வாடையை கொண்டு மனிதர்கள் நோவினை அடைவார்களோ அதே நோவினை மலக்குகளுக்கும் ஏற்படும் அப்படின்ட்டாங்க. சமைச்சு சாப்பிட்டா பேச்சு கிடையாது, பச்சை சாப்பிட்டா அந்த துருவாடை வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆடை பேசினா எப்படி இருக்கும்? வெள்ளைப்பூண்டு வாடை, வெங்காய வாடை, மலக்குமார்களுக்கும் அது நோவினை ஏற்படுத்தும். அதனால பச்சை சாப்பிட்டு வராதிங்கன்னாங்க. இப்ப இந்த வஹாபிகள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்க தயாரா? என்ன இது? வெள்ளை பூண்டு என்பது சாப்பிடுறதுக்கு மார்க்கத்தில் கூடும், வெங்காயங்கிறது மார்க்கத்தில் சாப்பிடுறதுக்கு ஆகுமானது, ஆகுமானதை சாப்பிட்டா பள்ளிக்கு வர வேணாங்கிறீங்க. வட்டி வாங்க கூடாது, அவன் வர வேணாம் நீங்க சொல்லல. மது அருந்த கூடாது, மது அறிஞ்சவன் பள்ளிக்கு வர வேணாம் நீங்க சொல்லல. தாடி வைக்காதவங்க பள்ளி வரக்கூடாது நீங்க சொல்லல. அதுவெல்லாம் கூடாத விஷயங்கள். ஆனா கூட ஒரு விஷயத்தை சாப்பிட்டாங்கிறதுனால வரக்கூடாதுங்கிறீங்களே அப்படின்னு இந்த வஹாபிகள் நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை பார்த்து கேட்க தயாரா? அப்படியே இங்க பாவத்தினுடைய செயல்பாடுகள் அளவுகோல் அல்ல. தவறு செஞ்சவன் பிராயச்சித்தம் தேடி பள்ளிக்கு தானங்க வருவான். பொட்டி வாங்குறவன் திருந்தவன் நினைக்கிறான், அல்லாஹ்வுடைய சன்னிதானம் நினைக்கிறான், பள்ளி தான் வந்தான் அவன் இல்ல வட்டி வாங்குற வரான்னு சொன்னா அப்ப எப்படி அவன் பள்ளிக்கு வந்து தொழுகிறது? அதெல்லாம் இங்க நோக்கம். பள்ளி சம்பந்தப்பட்ட சட்டங்கள். அப்ப இந்த சாப்பிட்டு வர்றது போறது வர்றதுதான் பள்ளி சம்பந்தப்பட்ட சட்டம், துருவாடையோட வரக்கூடாது. அதே போலதான் தொப்பிங்கிறது பள்ளி சம்பந்தப்பட்டது. ஏன் பள்ளிங்கிறது தொழுகைக்காக, தொழுகைக்கும் தொப்பிக்கும் சம்பந்தம் இருக்குது. தொப்பி அணிஞ்சு தொழுதாக நன்மை அதிகம் கிடைக்குது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அலங்காரம் வேணுங்கிற குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். மார்க்கம் செய்ய சொன்னதை செய்யுங்க, ஒழுங்கா வந்து செய்யுங்க என்பதற்காகத்தான் அந்த போர்டு வைக்கப்படுகிறது. பள்ளி சம்பந்தப்பட்டங்கிறதுனால பொதுவான சட்டம் ஒண்ணு பார்த்தாக்கா கூடாதுதான். இங்க பள்ளி சம்பந்தப்பட்ட சட்டம், இப்படி பள்ளி சம்பந்தப்பட்ட சட்டத்தை போடலாம் என்பதற்கு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இப்படிப்பட்ட போர்டுகள் எல்லாம் வைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள